உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி சேனலின் மூலமாக ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 12/5/2025 சித்திரை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 18/5/2025 வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உள்ள வார ராசி பலனை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே 12 ராசி நேயர்களுக்குமான நன்மைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி நாம் அறிவுறுத்துவோம். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு வந்தால் மிகவும் நல்லதாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதேபோல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற நம்ம நேயர்களுக்கு மிகுந்த நன்றியினை நமது ஜோதிட பூமி சேனல் வாயிலாக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் புதிதாக பார்ப்பவர்கள் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை நீங்கள் கண்டு வாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வருகின்ற வீடியோ உங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதே வேளையிலே ஜாதகம் யாருக்காவது எழுதி அனுப்ப வேண்டும் என்றாலும் சரி, ஜாதக பலன் பார்க்க வேண்டும் என்றாலும் சரி, என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக பயன்பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் ஃபோன் செய்யும் பொழுது எடுக்கவில்லை என்றால் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜாக நீங்கள் அனுப்பி கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் பார்த்து அனுப்பி தருவேன். பயன்பெற்றுக் கொள்ளலாம். மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்கள் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். மேசராசியிலே சூரியன் உச்சபலம் அடைந்து 15ஆம் தேதி வரை இருக்கின்றார். 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 2ஆம் இடத்திற்கு செல்கின்றால் உங்கள் ராசிநாதன் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். இந்த 4ஆம் இடத்திற்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே வாரத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு பயணித்து வருகிறார். அதனால் இந்த வாரம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நன்மைகள் தரக்கூடிய வாரமாக விளங்கப் போகின்றது. அதே நேரத்திலே உங்களுக்கு உங்களது சகோதர சகோதரிகள் மூலியமாக நிறைய நல்ல ஆலோசனைகள் நன்மையான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. பிரிந்த உடன்பிறப்புகள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்களிலே இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகம் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளலாம். மாணவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்கள் ராசிக்கு 2 குடையவன் சுக்கிரன் உச்சபலம் அடைந்த நிலையிலே ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்து வந்து கொண்டிருக்கின்றார். மகிழ்ச்சிக்காக உங்களது வீட்டிலே இருக்கின்ற ஒரு உறவுகளுக்காக அவர்களுடைய சந்தோஷத்தை படுத்தும் விதமாக ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் அவர்களை மகிழ்விப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் நீங்கள் வாங்கி மகிழ்விக்கலாம். விலையுயர்ந்த பொருட்களை வீட்டிற்கு வாங்கி அழகு சாதனங்களாக வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் நகைகள், வெள்ளி பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. தாய் வழி சொந்தங்களிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் திருமணம் ஆகாமல் இருக்கின்ற நமது உறவுகளுக்கெல்லாம் திருமணத்திற்கு தேவையான ஒரு நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு அமர்ந்து ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது மிகுந்த யோகம். லாபஸ்தான அதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கின்றார் ராகுவோடு. லாபஸ்தான அதிபதியும் உங்கள் ராசி விடை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்படி கண்டினியூட்டியாக உங்களுக்கு பார்வைகள் சுற்றி உங்களுக்கு உங்கள் ராசியில் வந்து முடிகிறது. அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள், எண்ணிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வகையிலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களிலே கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. போக்குவரத்து அலைச்சல் நிமித்தமாக ஒரு சிலருக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் தந்தை வழி உறவுகள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து வெளியிருந்து ஒரு நல்ல நிலையிலே முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் இப்பொழுது மிகுந்த ஒரு ஆரோக்கியத்தோடு விளங்கப் போகின்றது. குரு பார்வையினால் 9ஆம் இடத்திற்கு அருமையான ஒரு சூழ்நிலையிலே
இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் உங்களது இல்லற துணை உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வருவார்கள். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. ஒரு சில நேரங்களிலே கருத்து வேற்றுமைகள் கொஞ்சம் காணப்படலாம். கொஞ்சம் டென்ஷனாகவும் கோபமாகவும் அவர் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது வாரத்தின் முதல் நாளிலே கொஞ்சம் நீங்கள் கவனமாக அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பத்திலே சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை மட்டும், மற்ற நாள்களை நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே போல இந்த வாரத்திலே வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு தொழில் நிமித்தமாக நீங்கள் இடமாறுதல் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அரசு உத்தியோகத்தில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோகத்தில் நல்ல மரியாதை, நல்ல வருமானத்துடன் கூடிய நல்ல ஒரு இடங்களுக்கான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கின்றது. அதே போல் அனைத்து துறையை சார்ந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானம் தரக்கூடிய வகையிலே இந்த வாரம் செழிப்பமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. அதனால் நீங்கள் இந்த வாரத்திலே நீங்கள் எந்த விதத்திலும் தடையின்றி நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்கள், சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். காரணம், 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. யார் உங்களுக்கு எதிரானவர்களாக இருந்து வந்தாலும் கூட இப்பொழுது நட்பாக மாறிவிடுவார்கள். உங்களுடைய எதிரிகள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்க முடியாமல் உங்களுக்கு சாதகமான வேலைகளை செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்ப்புகள் விலகுகின்றது. அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் நீசப்பலம் அடைந்திருப்பது, ராசிநாதன் 8லே சனியராக இருப்பது உங்களுக்கு சில பின்னடைவுகளை கொடுக்கலாம். தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் போய் தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கவனம் தேவை. எந்த விதத்திலும் ஒன்றுக்கு 2 முறை யோசித்து நீங்கள் ஒரு காரியங்களை செய்தால் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம். புதிதாக எந்த பிரச்சனையும் விலைக்கு வாங்காமல் இருப்பதற்கு நீங்கள் யோசித்து செயல்பட்டாலே இந்த வாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக, வெற்றியுள்ளதாக அமையும் என்பதை கூறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு எடுத்த அத்தனை முயற்சியும் உங்களுக்கு சாதகம் என்பதால் பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மேசராசிக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. திங்கட்கிழமை இரவு 2:46 முதல் 15ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 1:31 வரை மேஷத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றதால் அந்த சந்திராஷ்டம நேரங்களிலே கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மேசராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். இந்த எண் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்திலே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன். ரிஷபராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இப்பொழுது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடிய வாரமாக கண்டிப்பாக விளங்கும். இந்த ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அடிக்கடி கொஞ்சம் வெளியிலே சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் வியாபாரம் நிமித்தமாக ரிஷபராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியூர்களுக்கு சென்று சில ஆர்டர்களை பெறுவதற்காகவோ அல்லது பொருட்கள் வாங்குவதற்காகவோ நீங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொத்துக்கள் நிமித்தமாகவும் வாங்குவது இருப்பது தொடர்பாகவும் நீங்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு கூட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அதேபோல் இந்த வாரத்திலே அருமையான ஒரு வாய்ப்பாக வருமானம் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல தனவரவை பெற முடியும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் குடும்பஸ்தானத்திலே குரு வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு குடும்பத்திலே நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது சார்ந்து உங்களுக்கு கொஞ்சம் சுப விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திலே தொடர்ந்து அமர்ந்து வருவது என்பது உங்களுக்கு மிகுந்த சிறப்பான ஒரு யோகம். ஆனால் நிச்சயமாக பலருக்கு கடன் பிரச்சனையில் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் புதிய கடன் பெற்று நீங்கள் தொழிலை ஆரம்பிப்பதற்கு நல்ல நேரம்.
கேட்ட இடங்களிலெல்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது கடன் ருணஸ்தானம். அந்த இடத்திற்கு இப்பொழுது குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 6 குடையவனும் சுக்கிரன், அவர் இப்பொழுது லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதும் இதுக்கு சாதகமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் நல்ல விஷயத்திற்காக வெளியிலிருந்து பண உதவிகளை பெற்று அந்த பணத்தை இரட்டிப்பாக 3 மடங்காக மாற்றி லாபத்தை அடைந்து பின்பு உங்களது கடனை நீங்கள் அடைத்து கொள்ளலாம். இந்த நேரத்திலே நீங்கள் வாங்கி ஒரு தொழில் செய்தால் நிச்சயமாக லாபமும் நன்மையும் அதிகமாக கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு அமையப் போகின்றது. அதனால் நீங்கள் தாராளமாக தொழில் ரீதியாக முதலீடுகளை செய்து முன்னேற்றுக்கு வர வேண்டும். அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பான நேரம் இது. மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் பணப்புழக்கத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. வீண் விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. அதேபோல விவசாயத்துறையை சார்ந்தவர்களும் கொஞ்சம் கவனமாக முதலீடுகளை பக்குவமாக செய்ய வேண்டும். அவசர கதியிலே எதையும் செய்துவிடக்கூடாது. இந்த வாரத்திலே உங்களுக்கு பெண்களை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகமான நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் முழுவதுமே அருமையான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே பெண்கள் இருக்கப் போகின்றார்கள். குறிப்பாக உங்களது கணவன் அல்லது ஒரு நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களை மகிழ்விக்க அவர்கள் காத்திருப்பார்கள். அதேபோல இந்த வாரத்திலே நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டால் அதை நீங்கள் உங்கள் விரும்பிய இடத்தில் கேட்கின்ற பொழுது தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அவர்களுக்கு அது முடியுமே ஆனால் கண்டிப்பாக அதை தட்டாமல் செய்து கொடுப்பார்கள். அதேபோல் சொத்துக்கள் இந்த வாரத்திலே வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே சொத்துக்கள் வாங்குவதற்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசியை சேர்ந்த உறவுகளுக்கு கிடைக்கின்றது. நீண்ட நாட்களாக சொத்து ஏதேனும் விற்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் முயற்சிகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 15ஆம் தேதிக்கு மேலே விற்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்கிறது. புதிய நகைகள் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்படி நீங்கள் முதலீடுகள் மற்றும் வருமானங்கள் மூலியமாக ஏதேனும் நல்ல ஒரு விலையுயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி உங்கள் உறவுகளுக்கு கொடுத்து மகிழ்விக்க நீங்கள் இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை மிகுந்த மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷத்துடன் கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருந்து வருகிறார்கள். பிள்ளைகள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மையான காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்திலே குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு குலதெய்வ வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக கையில் எடுக்க வேண்டும். குலதெய்வம் உங்களுக்கு இப்பொழுது ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து வருகிறது. அதே நேரத்திலே நீங்கள் அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வர வேண்டும். எடுத்த காரியங்களிலே வெற்றி பெறுவதற்கு நல்ல நேரங்களிலே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர வேண்டும். அந்த வாய்ப்புகள் வந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியும். நேரம் நன்றாக இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைக்காமல் நிறைய பேருக்கு தட்டி போகும். அதனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். வெளியில் எங்கும் அலைய முடியாவிட்டால் உங்களுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் உருவாகி நீங்கள் நல்ல ஒரு நிலையிலே முன்னேறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. உங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இளைய சகோதரர்களிடத்திலே முக்கியமாக கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதரரை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பிலே இருக்கின்றார்கள். எந்த உதவி வேண்டுமானாலும் உங்களது மூத்த சகோதர சகோதரத்தை கேட்டால் நிச்சயமாக உதவுவார்கள். இளைய சகோதரியிடத்திலே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டும். வீண் வம்பு வைக்கக்கூடாது. அதே நேரத்திலே அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகளும் எழும். அந்த பிரச்சனைகளை உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் கவனித்து கொள்ள அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். தாயார் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் கேது அமர்ந்து சனி ராகுவால் பார்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். 4ஆம் வீட்டிற்கு அதிபதி 15ஆம் தேதி வரை விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். அதனால் 15ஆம் தேதி வரை உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியம் பற்றிய விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை.
சொத்துக்கள் வாங்கும்போதும் விற்கும்போதும் 15ஆம் தேதி வரை முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வீண் விரயம் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது, கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல் எதிர்ப்புகள் விலகுகின்றது. தனவரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களது இல்லற துணை உங்களுக்கு இப்பொழுது ஒரு பக்கபலமான நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. சில நேரங்களிலே புத்தி தடுமாற்றத்தோடு ஏதேனும் வைத்த பொருளை எங்கேயாவது வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த நேரத்திலே நீங்கள் முன்கோபத்தோடு ஏதாவது நீங்கள் சொன்னால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து நல்ல பதில் வராது. ஏனென்றால் இப்பொழுது அவர்களுக்கு 8ஆம் இடத்திலே சனியும் ராகுவும் இந்த 7க்குடையவனுக்கு 8லே அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால் சுய சிந்தனையை அவர்கள் மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். வீண் பிரச்சனையில் விலைக்கு வாங்கக்கூடாது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கின்றது. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நீங்கள் எந்த விதமான பிரச்சனையிலிருந்து எளிதாக வெளியே வரலாம். வழக்குகளிலிருந்து முக்கியமாக வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு துறையை சார்ந்தவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள், அதேபோல கலைத்துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நேரம். குறிப்பாக மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாரம் கொஞ்சம் நல்ல வாரம்தான். இருப்பினும் செலவுகளிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. இதேபோல் இந்த வாரத்திலே குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் கொஞ்சம் மேற்கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக பயனாக இருக்கும். வீண் செலவுகளை குறைக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பிள்ளைகளை பற்றி இந்த வாரத்திலே எந்த விதமான தொல்லைகளோ கவலைகளோ இல்லை. நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். மாணவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அதனால் பெற்றோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீதித்துறையை சார்ந்தவர்கள் இந்த வாரத்திலே நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வழக்குகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தைரியமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி சாதிக்கலாம். இந்த வாரம் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு அருமையான வாரம் என்பதை கூறி முடிக்கின்றேன். இந்த வாரத்திலே ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 15ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 1:31 முதல் 17ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10:01 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டிரமம். கொஞ்சம் நிதானம் கவனம் தேவை. இந்த வாரத்தில் ரிஷபராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்துங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் மிதுன ராசிக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரம். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திலே 17ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கின்றார். அவரே 4 கூடையவராக விளங்குவதால் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் மரியாதையும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதைப் போல குருபகவானுடைய அருள் ஆசியும் கல்விக்கு அதிபதியான புதனும் இணைந்திருக்கின்ற ஒரு வேளையாக இந்த நேரம் அமைந்திருக்கின்றது. புதனுடைய வீட்டிலே குரு அமர்ந்திருக்கின்றார். புதன் 17ஆம் தேதி லாபஸ்தானத்தில் இருப்பது மிகுந்த யோகம். அதனால் நிச்சயமாக இந்த புதன் குரு இணைவு என்பது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகளையும் செல்வ செழிப்பையும் சென்ற இடங்களெல்லாம் சிறப்பையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் இருக்கின்ற இடத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வகையிலே உங்கள் நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும். யாரிடத்திலே என்ன பேச வேண்டும், எதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே நீங்கள் மிகுந்த ஒரு அக்கறையோடு கண்டிப்பாக இருப்பீர்கள். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். அறிமுகமில்லாதவர்கள் கூட உங்கள் மீது மரியாதை வைத்து நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் செய்து கொடுக்கக்கூடிய வகையிலே கண்டிப்பாக உதவுவார்கள். குறிப்பாக 17ஆம் தேதி வரை உங்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றது. 17ஆம் தேதிக்கு மேலே 17, 18ஆம் தேதி இந்த 2 நாட்கள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் கொஞ்சம் வீண் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயணங்களிலே நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து நல்ல பயணங்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செல்லலாம். அதே நேரத்தில் செலவினங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது கொஞ்சம் புத்தியை கடன் கொடுத்து தேவையில்லாத விஷயங்களிலே கொஞ்சம் கவனத்தை செலுத்தி வீண் செலவுகளுக்கு நீங்களே அச்சாரம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் செலவினங்களிலே கவனம் தேவை 17ஆம் தேதிக்கு மேலே.
அதே போல் தாயார் தாய் வழி உறவுகள் அவர்கள் மூலியமாகவும் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏதாவது விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய வகையிலோ அல்லது செய்த செய்முறையை நீங்கள் திருப்பி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலோ நீங்கள் இருப்பீர்கள். அது பெரிய தொகையாக கூட இருக்கலாம். அதற்காக நீங்கள் சில நேரங்களிலே கடன் வாங்கி கூட செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் ஏற்கனவே வாங்கிய கடனை அல்லது மொய் என்ற வகையிலே நீங்கள் வாங்கிய பொருளையோ பணத்தையோ திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இந்த வாரம் நீங்கள் அமைந்திருக்கின்றீர்கள். கவனம் தேவை. கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 6 குடைவன் செவ்வாய் நீசபலம் அடைந்து வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் கடன் கொடுத்தவர் கடன் வாங்குபவரிடத்திலிருந்து வார்த்தைகளிலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேச வேண்டும். வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாரத்திலே ஏதேனும் ஒரு வகையிலே கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களிலே குறிப்பாக உங்கள் சொந்த பந்தம் குடும்பம் சார்ந்தவர்களிடத்திலிருந்து இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அது பெரிய அளவிலே உங்களுக்கு பிரச்சனையை தராமல் அது உங்களுக்கு மனநிறைவை தந்துவிடும் இறுதியிலே. என்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் பகை இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். இருந்தாலும் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடியது கண்டிப்பாக நடந்துவிடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் இளைய சகோதர சகோதரியின் மூலியமாக வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது அவர்களை தேடி நீங்கள் சென்று வெளியூராக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் சென்று சந்தித்து வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல நிலையை உதவக்கூடிய வகையில் இருந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலைகளிலே கொஞ்சம் பிரச்சனை இருந்து வருவதால் அவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் செலுத்த செல்ல வேண்டும். அதே போல் அவர்கள் கொடுத்த இடத்திலே பணங்கள் பட்டுவாடாமல் பெண்டிங்கிலே இருந்து கொண்டு அவர்கள் கொஞ்சம் சிரமத்திலேயே குடும்பத்தோடு வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. முடிந்தால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்கலாம். அதேபோல் அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளிகள் மற்றும் உழைப்பாளிகளுக்கு இந்த நேரம் மிகுந்த ஒரு யோகா நேரம். கண்டிப்பாக உழைப்பிற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைத்துவிடும். 10 குடைவன் தொழிற்சானாதிபதி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது எந்த நேரம் தொழிலை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு எப்படி இந்த தொழிலை நாம் விரிவுபடுத்தலாம், இந்த தொழிலுக்காக நாம் ஏதாவது ஒரு கடனை வாங்கி இந்த தொழிலை விரிவுபடுத்தி பெரிய அளவில் வருமானங்களை தேட வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆர்வமெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு உதயமாகும். அல்லது இந்த தொழிலை எப்படி விரிவுபடுத்த வேண்டும், ஏன் இப்படியே கொஞ்ச நாளாகவே இருக்கிறீங்க, இந்த தொழிலை இன்னும் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தேடி ஆட்கள் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது இந்த நேரத்தில் வருகின்றவர்கள் தெய்வம் அனுப்பக்கூடிய ஒரு தூதுவர்களை போன்று இருப்பார்கள். அதனால் அவர்கள் ஆலோசனையை நீங்கள் கேட்டு நல்ல ஆலோசனைகளை நீங்கள் வழிநடத்தி கொள்ள வேண்டும். இது வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை அது தரும். அதே போல் சொந்த பந்தங்கள் நீங்கள் கேட்டால் உதவக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். யாரும் உங்களை வெறுத்து ஒதுக்கி உங்களுக்கு துரோகமாக இப்பொழுது இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் தைரியமாக நீங்கள் யாரையும் நம்பலாம். யாரிடத்திலும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி அதை தீர்ப்பதற்கான உதவிகளை நீங்கள் கேட்டு பெறலாம். இந்த வாரம் இந்த மிதுன ராசியை சேர்ந்த அனைவருக்குமே மிகுந்த ஒரு யோகமான ஒரு வாரம். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். குறிப்பாக 17ஆம் தேதி வரை நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி அது வெற்றியாகத்தான் முடியும். 17ஆம் தேதிக்கு மேலும் உங்களுக்கு நேரம் நன்றாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் 1க்கு 2 மடங்கு செலவு செய்து ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து விடுவீர்கள். கொஞ்சம் கவனம் தேவை. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் குரு பார்வை எழுவது என்பது வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையான இடத்திற்கு வருவதற்காக இந்த 1 வருட காலம் உங்களுக்கு குரு வந்து அமர்ந்திருக்கின்றார் என்பதை பொருளாக காட்டுகின்றது. இந்த வாரமும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே உங்களுக்கு வாழ்க்கைக்கு மேம்பட்ட வாழ்க்கையை அடைவதற்கான
ஒரு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்திலே நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும் உருவாக்காமல் இருந்தால் போதும். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு செல்வங்களை நீங்கள் ஈட்டிக்கொள்ள முயற்சிகள் எடுப்பவராக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்தால் வெளியிலே யாரிடத்திலும் உங்களால் நிம்மதியாக பேச முடியாது. யாரிடத்திலும் ஒரு சிரித்த முகத்தோடு உங்களோடு அடுத்தவரிடத்தில் உரையாடுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஒரு நடிப்பது போன்ற ஒரு தோற்றம் பிறரிடத்திலே தோன்றும். அவர்கள் எளிதாக உங்களை கண்டுகொள்வார்கள். உள்ளே பிரச்சனை இருக்கின்றது, ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நம்மிடத்தில் பேசுகின்றார் என்பதை புரிந்து கொள்வார்கள். அதனால் நிச்சயமாக குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை வீட்டு வாசலோடு நீங்கள் விட்டுவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது கண்டிப்பாக வேறு சிந்தனைகளை பற்றி யோசிக்கக்கூடாது. குடும்ப பிரச்சனைகளை குடும்பத்தோடு விட்டுவிட வேண்டும். வெளியில் தொழில் ரீதியாக நீங்கள் வருகின்ற பொழுது தொழிலில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே தொழில் சார்ந்து நல்ல முதலீட்டாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். முதலீடு 2 மடங்காக நன்மையை தரும். பணியாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக வேலை செய்கின்ற நேரம் இது. அதனால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் நிறைய முதலீடுகளை செய்து அந்த முதலீடுகளை பெருக்கி நல்ல நிலையிலே அதை பெரிய தொழிலாக மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரங்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மிதுன ராசி நண்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கடகராசியை சேர்ந்த நம் சொந்தங்களுக்கு இப்பொழுது வார ராசி பலனை நாம் காணலாம். இந்த வாரத்திலே கடகராசிக்கு 10ஆம் இடத்திலே உங்களுக்கு 2 கூடையும் உச்சபலம் அடைந்த நிலையிலே இருக்கின்றார். அதே நேரத்தில் புதன் உங்கள் ராசிக்கு 12 கூடையவன் மற்றும் 3 கூடையவன் 10ஆம் இடமான தொழிற்சானத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதே போல சூரியன் வருகின்ற 15ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். 17ஆம் தேதி புதனும் லாபஸ்தானத்திற்கு வந்துவிடுகின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வுகள் கண்டிப்பாக சம்பாத்திய சாதனை படைக்கக்கூடிய வகையிலே அமையும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பல பெரிய மனிதர்களுடைய ஆதரவோடு அரசு துறையினுடைய உதவியோடு நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சென்ற இடங்களிலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு பண உதவி தேவைப்பட்டால் இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காகவோ அல்லது குடும்பத்தில் இருக்கின்றவர்களை மகிழ்விப்பதற்காக ஏதேனும் ஒரு வகையிலே பண உதவிகள் வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் யாரிடத்தில் சென்று கேட்டாலும் நிச்சயமாக அந்நியர்கள் உதவுவார்கள். சொந்த பந்தங்கள் நிச்சயமாக உதவிக்கு வரமாட்டார்கள். அதனால் ஏதேனும் ஒரு வகையிலே ஒருத்தர் மூலியமாக இன்னொருவர் என்ற வகையிலே அவர்கள் மூலியமாக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக கிடைக்கும். தயங்காமல் கேட்கலாம். அதுவும் தொழிலுக்காக தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நிச்சயமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் இந்த வாரத்திலே தொழில் சார்ந்து நீங்கள் நல்ல லாபத்தையும் நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். அதேபோல் இந்த வாரத்திலே உங்கள் ராசியிலே செவ்வாய் நீசபலம் அடைந்து ராசிக்கு 8 சனி ராகு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 12 கூடியவனுடைய சாரத்திலே செவ்வாய் 13ஆம் தேதி வரை அமர்கின்றார். அதனால் 12 மற்றும் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளோடு எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களோடு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த 12 மற்றும் 13ஆம் தேதி இருக்கின்றது. அதன் பின்பு 13ஆம் தேதிக்கு மேலே அது மாறும் வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை நாம் விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது. அதே போல் உங்கள் ராசிக்கு 7 கூடையவன் சனி பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் ராகுவோடு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள், அதனால் குடும்பத்திலே சில சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் கணவன் அல்லது மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அடிக்கடி வெளியூர் பயணங்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வெளியிலே சென்று வருகின்றவர்களிடத்திலே நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் ஆறாமற எந்தவித கேள்வியும் எந்த விதமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி
அவர்கள் வந்து சாந்தமான பின்பு கேட்பது நல்லது. வெளியிலே சென்று வந்து வீட்டுக்குள் நுழைந்தவுடனே நீங்கள் பல கேள்விகளை கேட்டால் அது விஸ்வரூபமாக குடும்பத்திலே பிரச்சனையை உருவாக்கும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். காரணம், நீங்களும் அப்படி பொறுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. வந்தவுடனே சரசரவென்று பல கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு மனதிலே ஏற்கனவே வெளியிலே பிரச்சனையோடு வரக்கூடியவர்களை ஏதேனும் ஒரு வகையில் கஷ்டப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தந்து விடுவீர்கள். இந்த வாரம் அப்படி இருக்கின்றது, கவனம் தேவை. அதே போல உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து இந்த வாரம் 15ஆம் தேதி ஒரு அற்புதமான நிலையில் இருப்பதால் தாயார் மூலியமாக, தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக இந்த 15ஆம் தேதி வரை உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதன் பின்பு சந்திரன் நீசபலம் அடைந்து விடுவார். அதனால் 15ஆம் தேதிக்கு உள்ளாக நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால் சாதித்துக் கொள்ளலாம் பெற்றோர்களிடத்திலிருந்து. அதுவே கடகராசிக்கு 9 குடையவன் தகப்பனுக்குரிய கிரகம். தகப்பன் மூலியமாக இந்த வாரத்திலே உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கின்றது. அதனால் தந்தையார் மூலியமாக நிச்சயமாக ஏதேனும் உதவிகள் நீங்கள் பெற்று வந்தால் இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர் இருக்கின்றார். அதனால் இந்த நேரங்களிலே கொஞ்சம் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல் வருமானங்கள் நிச்சயமாக நன்றாக இருக்கின்றது. எதிர்பாராத விஷயங்களிலிருந்து அதிகமான ஒரு பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனியும் ராகுவும் பார்வைப்பட்டு 2 குடையவன் உங்களுக்கு சாதகமான நிலையிலே சுழற்சியிலே இருந்து வருவதால் நிச்சயமாக வருமானத்திலே எந்த விதமான குறையும் இருக்காது. செலவினங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக ஆடம்பர செலவுகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய செலவுகளை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். கொஞ்சம் செலவினங்களிலே கவனம் தேவை. உங்கள் இல்லற துணை உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையிலே குடும்பத்தை கவனித்து வந்தாலும் அவர்களோடு உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே மனக்கசப்புகள் வருவதை தடுக்க முடியாது. கிரகங்கள் சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த கணவன் மனைவி உறவை நீங்கள் எதுவும் கெடுத்துக்கொள்ளாமல் கவனமாக பேணி காக்க வேண்டும். அதே நேரத்திலே குருவினுடைய பார்வை உங்கள் 7ஆம் வீட்டு அதிபதிக்கு விழுந்து கொண்டிருப்பதால் எந்த விதமான ஒரு கெட்ட நேரத்திலும் நல்ல விஷயமாக குரு பார்வை உங்கள் 7 குடையவன் இருப்பதால் 7 குடையவனாக விளங்கக்கூடிய சனி பகவான் மீது விழுவதால் கண்டிப்பாக அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏதேனும் ஒரு பெரிய ஒரு தொகையோ அல்லது நகையோ உங்களுக்கு கொடுத்து குடும்பத்திலே ஒரு செழிப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உங்களது இல்லற துணை உங்களுக்கு உதவிகரமாக இந்த வாரத்தில் இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரம் உங்களுக்கு இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமானதாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும், பயன்பெற்று கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றேன். வணக்கம். இந்த வாரத்திலே கடகராசிக்கு அதிர்ஷ்டமான எண் 1. இந்த 1ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த கடகராசிக்கு நிச்சயம் ஏதேனும் ஒரு நன்மை கிடைக்கும். அதை பயனாக பெற்றுக்கொள்ளுங்கள். சிம்மராசியை சேர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இப்பொழுது உச்சபலம் அடைந்த நிலையில் இருந்து வருகின்றார். அடுத்து வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடமான தொழிற்சாலத்திற்கு சென்று அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். அதேபோல சூரியனோடு இணைந்த புதனும் 17ஆம் தேதி தொழிற்சாலத்திற்கு வந்து அங்கிருந்து 4ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். இது மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். சிம்மராசி சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே கேதுவும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனியும் ராகுவும் அமர்ந்து உங்கள் ராசி வீடை கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாற்றி இருந்தாலும் கூட
உங்கள் ராசிநாதன் செல்கின்ற இடங்கள், அதே நேரத்தில் ராசிநாதன் பார்க்கின்ற இடங்கள் மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக இருப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மூலியமாக வருகின்ற எந்த தொந்தரவுகளையும் எளிதாக சமாளித்து நீங்கள் மீண்டு அதிலிருந்து வெளியே வந்து அதன் மூலியமாகவே நீங்கள் நிறைய தன வரவையும் பொருள் வரவையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. புதிய சொத்துக்களுக்கு நீங்கள் முன்பணம் கட்டக்கூடிய வகையிலே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய வீடு கட்ட வேண்டும், நிலங்கள் வாங்க வேண்டும், அதே நேரத்திலே தொழில் சார்ந்து ஏதேனும் புதிய ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டும், புதிய நிறுவனங்களை ஆரம்பித்து அதன் மூலியமாக நிறைய பணியாட்களை அமர்த்தி வேலைவாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு யோசனைகள் எல்லாம் இந்த வாரத்திலே கண்டிப்பாக உங்களுக்கு உதயமாகும். 15ஆம் தேதிக்கு மேலே வருகின்ற 15ஆம் தேதி முதல் நிச்சயமாக தொழில் சார்ந்து அனைத்து துறையைச் சேர்ந்த உழைப்பாளிகள் மற்றும் முதலீடை அதிகமாக செலுத்தி நீங்கள் நிறுவனங்களை நடத்தக்கூடிய முதலாளிகள் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு யோகமான காலங்கள் உருவாகி இருக்கிறது. அதனால் எந்த தடையும் உங்களுக்கு விலக்கப்படும். தடையிலிருந்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் நீக்கப்பட்டு நீங்கள் தொழிலை சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக தொழிலாளிகள் உங்களுக்கு சில நேரங்களில் ஒத்துழைப்பு தர மறுக்கலாம். உங்கள் கருத்துகளுக்கு உடன்பட்டு உங்களுக்கு எதிராக நின்று உங்களுக்கு செயல்படக்கூடியவர்களாக இருந்து வரலாம். உங்கள் கருத்துக்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருந்து வரலாம். இவர்களெல்லாம் இனிமேல் வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், உங்கள் பேச்சை மதித்து நடப்பார்கள். காரணம், சூரியனுடைய கேந்திர பார்வை நிச்சயமாக உங்களுக்கு வலு சேர்க்கும். அதேபோல புதன் சூரியனோடு இணைந்து கேந்திரத்திற்கு பார்வை செலுத்த இருப்பதால் எதையும் யோசித்து ஆலோசித்து 1க்கு 2 முறை அடுத்தவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிச்சயமாக செய்வீர்கள். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சிகளை எடுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே போல் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சிலருக்கு உதவிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலே அவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள், கண்டிப்பாக உதவுவார்கள். அதே நேரத்தில் ஏதேனும் ஒரு பொண்ணோ பொருளோ நகையோ இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிலருக்கு கீழே கிடந்து எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது வெளியிலிருந்து பரிசாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏதேனும் ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது சில நேரங்களிலே கீழே இருந்து தவறவிட்டவர்களால் உங்கள் கைக்கு வந்து அது சந்தோஷத்தை படுத்தக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இருக்கின்றது. இந்த வாரத்திலே பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் சில நேரங்களிலே நீங்கள் எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்யுங்கள். காரணம், நீங்கள் யோசிப்பது ஒன்று செய்வது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். எதை சொல்லுகிறோமோ அதை செய்ய வேண்டும். சொல்வதை விடுத்து வேறொன்று செய்வது என்ற வகையிலே உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற பாவகிரகம் மற்றும் ராசிக்கு எதிராக அமர்ந்திருக்கின்ற பாவகிரகங்களுடைய பார்வை உங்களை ஒரு நிலையில் வைத்து கொள்ள விடாது. அதனால் நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த பொருளை எங்கு செல்லும் பொழுது எடுத்து செல்ல வேண்டும் என்பதை முன்கூட்டியே நீங்கள் எழுதி வைத்து அதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்துச் செல்கின்றோமா என்பதை நீங்கள் 1க்கு 2 முறை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு பொருளை எடுத்து டேபிள் வைத்து நீ கொண்டு போக வேண்டும் என்று வைத்துவிட்டு திருப்பி நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று விடுவீர்கள். அங்கு போய் பார்க்கின்ற பொருள் இருக்காது. அந்த பயணமே வீணாகி போய்விடும். அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு சிறிய அவமரியாதையும் ஏற்பட்டுவிடும். அதனால் நிச்சயமாக நீங்கள் எதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக குறிப்பு எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
நாளைக்கு நீங்கள் செல்ல வேண்டியது இருக்கிறதா, இன்றைக்கே தயாராகி கொள்ள வேண்டும். அவசர கதியிலே அந்த நேரத்திலே தயாராகி நீங்கள் சென்றால் சென்ற இடங்களிலே நிச்சயமாக முக்கிய பொருள்களை தவிர்த்து விட்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்களது மனதிலே இருக்கின்ற ஒரு யோசனைகளை கெடுப்பதற்காக தீய கிரகத்தினுடைய பார்வைகள் விழுவது இது போன்ற காரியங்களை செய்ய வைக்கும். அதனால் நீங்கள் எதையுமே யோசித்து செய்ய வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்திலே நல்ல ஒரு மரியாதையோடு நண்பர்களாக நட்போடு பழக வேண்டும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நல்ல உதவக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 7ஆம் இடத்திலே சனி ஆட்சி பலம் அடைந்திருந்தாலும் குருவினுடைய அனுக்கிரக பார்வையால் சனிக்கு ஒரு நல்ல ஒரு யோசனைகளை கொடுத்து உங்களுக்கு உதவக்கூடிய வகையிலே நண்பர்களும் சொந்த பந்தங்களும் உங்களை இல்லற துணை என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவிமார்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலையில் இருந்து வருகிறார்கள். அதே நேரத்திலே அவர்களுக்கு சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் எழலாம். அவர்கள் டென்ஷனாக இருக்கலாம். அந்த நேரத்திலே நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசி பிரச்சனையை விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது. அவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கின்ற நேரங்களிலே நீங்கள் எதுவும் பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 9 குடையவன் செவ்வாய் 12ஆம் இடத்திலே நீசபலம் அடைந்த நிலையில் இருந்து கொண்டு ராசிக்கு 4ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலியமாக சிலருக்கு செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தந்தையின் மூலியமாக. அதனால் குடும்பத்திலே ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருபவர்களுக்கு சில நேரங்களிலே பெற்றோர்கள் மூலியமாகவே சில பிரச்சனைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வாரத்திலே அது போன்ற ஒரு நிகழ்வுகள் உங்கள் தந்தையின் மூலியமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்து வருகின்றீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி புதன், தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் அடுத்து 10ஆம் இடத்திற்கும் வர இருப்பதால் எந்த விதத்திலும் உங்களுக்கு வருமானத்திலே தடை இருக்காது. தொழில் ரீதியாகவோ கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பணமோ எந்த விதத்திலும் உங்களுக்கு வருமானம் வந்துவிடும். லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் நன்றாக ஓடும். தொழில் மூலியமாக நிறைய தனவரவுகள் கிடைக்கும். குடும்பத்திலே யாருக்கு என்ன தேவையோ அனைத்தையும் செய்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலே முன்னேற்றம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளும் சரி, உங்கள் இல்லற துணை எடுக்கின்ற முடிவுகளும் சரி, உங்கள் பெற்றோர் எடுக்கின்ற முடிவுகளும் மூலியமாக குடும்பத்திலே சில சஞ்சலங்கள் வரும். கவனம் தேவை. அதே பிள்ளைகள், உங்களது பிள்ளைகள் இந்த வாரம் ஒரு அற்புதமான நிலையிலே உங்களுக்கு உதவக்கூடிய நிலையிலே நல்ல மன அமைதியான சூழ்நிலையிலே தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெற்றவர்களாக இருந்து வருகிறார்கள். அவருடைய ஆலோசனை கூட உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களது பிள்ளைகள் இந்த வாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத உணவுகள், ஆசைப்பட்டு எதையும் நாம் உண்டு அதன் மூலியமாக நீங்கள் உடல் உபாதைகளை தேடிக்கொள்ளக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிம்மராசிக்கு ஒரு அற்புதமான வாரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 7. அதனால் இந்த வாரத்திலே இந்த எண்ணை பயன்படுத்தி வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் ஏதேனும் வகையில் பயன்பெறலாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கன்னிராசி சேர்ந்த நம் சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் புதன் உச்சபலமடைந்த சூரியனோடு இணைந்து 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். வருகின்ற 17ஆம் தேதி வரை. 15ஆம் தேதி சூரியன் பயிற்சியாகி 9ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 17ஆம் தேதி மீண்டும் புதன் சூரியனோடு இணைகின்றார் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆனால் இந்த வாரத்திலே முற்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதி இல்லாத சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் புதன் 12 குடையவனோடு இணைகின்ற பொழுது 8ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பிரச்சனைகளுக்குள் நாம் நுழைவது, பிறருக்கு உதவ போய் நாம் சில பிரச்சனை மாட்டிக்கொள்வது என்ற வகையிலே உங்களுக்கு இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. கவனம் தேவை.
6ஆம் இடத்திலும் கிரகம் வலுமை பெற்றிருக்கின்றது. 12 கூடையும் உச்சபலம் அடைந்திருக்கின்றார் என்ற பொழுது இந்த 3, 6, 8, 12 இந்த 4 இடமும் கொஞ்சம் மறைவு ஸ்தானங்களாக விளங்கக்கூடியவைகள். அந்த இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் ஏதேனும் ஒரு வகையில் உச்சபலம் அடைந்து பாவஸ்தானங்களில் அமர்கின்ற பொழுது வீண் வம்புகள், வழக்குகள், அதே நேரத்தில் நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, காவல் நிலையங்களுக்கு சென்று சில விசாரணைக்காக சில பிரச்சனைகளுக்காக நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை, இவையெல்லாம் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்கள் இந்த வாரத்திலே குறிப்பாக 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தலையிடக்கூடாது. அடுத்தவர்கள் பிரச்சனையிலே நீங்கள் நுழையும் போதுதான் அந்த பிரச்சனைகள் உருவாகும். உங்கள் வேலையை முற்றும் கவனித்து கொண்டு தேவையில்லாமல் நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதோ அடுத்தவர்கள் பிரச்சனையில் நுழைந்து நீங்கள் ஆலோசனை சொல்வதோ கூடவே கூடாது. எதிரிகள் மீது இருந்த கோபம் உங்கள் மேல் திரும்பிவிடும். நீ எதற்கு இங்கே வந்தாய் என்ற ஒரு கேள்வி எழுந்துவிடும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளே நீங்களே விலைக்கு வாங்காமல் ஒதுங்கி சென்று விடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். அதேபோல் குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்க தொழிற்சானத்தில் இருந்து நிச்சயமாக உங்கள் தேவைகள், குடும்பத்திற்கான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வருமானம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் முதல் நாளிலேயே தினஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். அடுத்து செல்லக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலே பயணிக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வாரம் முழுவதும். நண்பர்களிடத்திலே ஏதேனும் வகையில் உதவிகளை நீங்கள் பெறலாம். உங்களது இல்லற துணை உங்களுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லலாம். அவர்கள் மூலியமாகவும் நீங்கள் நல்ல பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகள் மூலியமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய ஒரு யோகமான விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றது. வருமானம் தரும் பிள்ளைகளாக இருந்தால் வெளியூர் நாட்டில், வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் இருக்கக்கூடிய சம்பாத்திய சாதனை படைக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பண உதவி செய்து ஒத்துழைப்பு தருவார்கள். அதனால் பிள்ளைகளோ உங்களது வீட்டில் இருக்கின்ற கணவன் அல்லது மனைவி நிச்சயமாக ஒரு தந்தையின் மூலியமாக உள்ள உதவி இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தாயார் அவருடைய உதவி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக வருகின்ற 17ஆம் தேதிக்கு மேலே தான் கிடைக்கும். அதற்கு முன்னதாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதற்கு முன்பு கிடைப்பதாக இருந்தால் ரொம்ப நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்துக்கள், அந்த தாய்க்கு வர வேண்டிய சொத்து, பூர்வீக சொத்து, அந்த சொத்து அவர்களுக்கு கிடைத்து அதன் மூலியமாக உங்களுக்கு பயன் கிடைக்கலாம். அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீண்ட நாட்களுக்கு போடப்பட்டு வந்த தொகை, ஒரு இன்சூரன்ஸ் தொகையோ அல்லது எடுக்க முடியாமல் வைப்பு நிதியாக வைத்திருந்த தொகைகள், இது போன்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்து அது பெரிய தொகையாக கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது போன்ற உதவிகள் கண்டிப்பாக திடீரென்று உங்களுக்கு பணக்காரனாக்கக்கூடிய வகையிலே அது பெரிய உதவியாக மாறிவிடும். அதே நேரத்தில் அன்றாடம் கிடைக்கக்கூடிய உதவிகள் அது உங்களுக்கு தடைபடும். அதனால் நீங்கள் அவர்களிடத்திலே நீங்கள் எதுவும் கேட்டு அவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றார்கள், பிரச்சனைக்குரியவர்களாக இல்லை. அதனால் சுற்றமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு வாரம். பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே நல்ல ஒரு சிறந்த நிலையில் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எடுத்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வகையிலே கல்வியை தொடர்வார்கள். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முழுமையாக கண்டிப்பாக கிடைக்கும். வருகின்ற 17ஆம் தேதிக்கு மேலே இந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றது. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். அதே போல நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள், முதலீடு செய்து நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கு பணி நிமித்தமாக ஏதேனும் பிரச்சனைகள், தொழிலாளர்களோடு கொஞ்சம் உடன்பாடு இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அவை வருகின்ற 17ஆம் தேதி வரை இருக்கின்றது. அதனால் 17ஆம் தேதி வரை நீங்கள் உங்களிடத்திலே வேலை செய்கின்ற பணியாட்களிடத்திலே பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. யாரையும் நீங்கள் மனசு காயப்படும்படியாக நீங்கள் எந்த விதமான வார்த்தைகளும் சொல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த 17ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். அதேபோல் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி,
எந்த நிறுவனம் நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டு பணி செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்திலே உங்களுக்கு முதல் பாதி நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அந்த பாதி நாட்களுக்கு மேலே தான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொண்டால் அதற்கு தக்கபடி உங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக முடியும். அதே நேரத்தில் கடன் கொடுத்தவர்கள், கடன் நீங்கள் வாங்கியிருந்தால் அவர்களிடத்திலே சில நேரங்களிலே வாக்குவாதம் முற்றக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதனால் பிரச்சனைகள் வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 6ஆம் இடத்திலே சனி ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றது, 8ஆம் இடத்திலே சூரியன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார். இந்த 2 வீடுகளிலும் அதி சக்தியோடு கிரகங்கள் அமைந்து விட்டால் எதிரிகளுக்கு சாதகமாக எல்லாம் அமைந்துவிடும். நீங்கள் யாரையும் எளிதாக ஒரு சிறிய ஒரு பிரச்சனையாக நினைக்கக்கூடாது. எந்த வகையிலும் ஒரு சிறிய துரும்பு கூட பெரிய இரும்பாக மாறி உங்களுக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கும். இந்த நேரங்களிலே புத்திசாலித்தனமாக நடந்து அவர்களை பக்குவப்படுத்தி எப்படி உங்கள் கைக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டுமே ஒழிய அவர்களிடத்திலே சண்டை செய்வதோ போரிடுவதோ உங்களுக்கு அது ஆபத்தை விளைவித்து கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடக்கக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்திலே உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாரம். தொழில் ரீதியாக நீங்கள் சாதித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாரம். நண்பர்கள், சொந்த பந்தங்கள், தாய் தந்தையர் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்பது உங்களுக்கு 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். துலாம் ராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசியிலே வாரத்தின் முதல் நாளிலே உங்கள் ராசிக்கு தொழில் சாணாதிபதியாக வழங்கக்கூடிய சந்திரன் வந்து அமர்ந்து தொழில் சார்ந்த சிந்தனையை உருவாக்கி இருக்கின்றார். அதே நேரத்தில் எந்த தொழில் செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும், அந்த லாபத்தின் மூலியமாக நாம் என்னென்ன காரியங்களை செய்யலாம், அதே போல் எப்படி தொழிலை விரிவுபடுத்தலாம், விருத்திப்படுத்தலாம், தொழில் சார்ந்து நாம் யாரிடத்தில் உதவிகளை பெறலாம், யார் மூலியமாக நம் நிறுவனத்தை பெரிய அளவிலே கொண்டு செல்லலாம், எந்தெந்த பணியாட்களை நாம் நியமிக்க வேண்டும் என்ற வகையிலே உங்களுக்கு எல்லா வகையான யோசனைகளும் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு உதயமாகும். எந்த அரசு அதிகாரியிடத்திலே சென்றால் இது எளிதாக முடியும் இந்த காரியம் என்பதையெல்லாம் யோசனை வரும். அந்த யோசனைக்கு தக்கபடி அரசு அலுவலர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள், ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களை அலைக்கழிப்பு செய்யாமல் உடனடியாக அந்த காரியத்தை முடித்து கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு நிகழப் போகின்றது. 15ஆம் தேதி வரை நீங்கள் எடுத்த காரியங்களில் நிறைய லாபம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய வரவுகள் கொஞ்சம் நிலுவையில் இருக்கும். முழுமையாக வராமல் சிறிது சிறிதாக வந்து உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். அதனால் 15ஆம் தேதி வரை வரக்கூடிய அத்தனை தொகைகளையும் நீங்கள் பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். 17ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய அந்த பணம் என்பது உங்களுக்கு பிட்டு பிட்டாகத்தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற பொழுது இது சூழ்நிலையினால் வரக்கூடிய விஷயங்கள். அதனால் கொடுப்பவரிடத்திலேயும் கோபம் கொண்டு நீ வேறும் பிரச்சனையை வளர்த்து கொண்டால் அது அவர்களால் முடியாத காரியமாக விடுகின்றது. காரணம், கிரகம் கொடுத்தால்தான் அவர்களால் கொடுக்க முடியும். கிரகம் அனுமதித்தால்தான் உங்களை சந்திக்க முடியும். முதலில் கிரகம் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியம் நடக்காது. அதனால் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே வருவரைக்கும் லாபம் என்ற வகையிலே நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் முன்கோபமோ அவசரகதியோ உங்களுக்கு கூடாது. காரணம், நீசபலமடைந்த செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே நல்ல வழிபடுத்த பெரிய மனிதர்கள் ஆலோசனையை பெற்று நீங்கள் வழிநடக்க வேண்டும் என்ற வகையில் குருபவனுடைய அனுக்கிரக பார்வையும் இருக்கின்றது. ப்ளஸ்ஸும் மைனஸும் உங்களுக்கு சமமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் இதில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை பயன்படுத்தி
நாம் காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் முழுமையாக சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்பு இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் நீசபலம் அடைந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருக்கு 8லே சனி அமர்ந்து குடும்பத்திலே சில பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் குருபவனுடைய அனுக்கிரக பார்வை தொந்தரவு தருகின்ற சனிக்கும் ராகுவுக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையில் விலகும். உங்களது இல்லற துணையோடு கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஏதேனும் ஒரு சிறிய வகையில் உதவிகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற நீங்கள் ஏதேனும் வகையில் பாதிக்கப்பட்டிருந்தால், வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டிருந்தால் அல்லது வேலை பிடிக்காமல் நீங்கள் நின்றிருந்தால் உங்களுக்கு மீண்டும் பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிடித்த இடத்திலே நீங்கள் சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய வருமானங்களும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய வகையிலே உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த வாரமாக விளங்கும். சூரியனுடைய உச்சபலம் பெற்ற அனுக்கிரக பார்வையும் குருவினுடைய அனுக்கிரக பார்வையும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மாணவர்கள் கல்வியிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 4 குடைவன் சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக அறிவுபூர்வமாக சிந்திப்பார்கள். நல்ல ஒரு விஞ்ஞானியை போன்று ஒரு யோசனைகள் எல்லாம் ஏற்படும். ஒரு எந்த விதமான ஒரு கஷ்டமான இலக்கையும் எளிதாக எட்டி பிடிக்கக்கூடிய வகையிலே அவருடைய ஆராய்ச்சிகள் இருக்கும். ஆராய்ச்சி செய்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் ஈட்டி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவு தரக்கூடியதாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருந்தாலும் செலவு என்பது சில நேரங்களில் வரத்தான் செய்யும். காரணம், உங்கள் 12 குடையவன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அடுத்து சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அதனால் செலவினங்களை தவிர்க்க முடியாத உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே சிறிய சிறிய செலவுகள் வரும். கவலைப்பட வேண்டாம். தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் எல்லாம் சரியாகிவிடும். அத்தனை தொழில் செய்பவர்களுக்கும் இந்த வாரம் யோகமான வாரம். அத்துணை கடின உழைப்பாளிகளுக்கும் இந்த வாரம் நல்ல தனவரவையும் பணவரவையும் கொடுக்கக்கூடிய வாரம். குடும்பத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7 பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு வாரமாக விருச்சிக ராசிக்கு அமைய இருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற சனியும் ராகுவும் உங்களுக்கு மிகுந்த சாதகமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த துறையில் சாதிக்க வேண்டும், எதை பற்றி நீங்கள் சிந்தித்து முன்னேற வேண்டும் என்று இருக்கின்றீர்களோ அவற்றுக்கெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருந்தால் ராசிநாதன் அந்த முடிவை எடுப்பார். அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் வலிமை குன்றி இருப்பது, அதே நேரத்திலே உங்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீசபலம் அடைந்திருப்பது என்பது உங்களுக்கு நீங்கள் அதிக ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார். அங்கே இருக்கின்ற ராகுவும் அதற்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை தந்திருக்கின்றார். பொதுவாக செவ்வாய்க்கு சிம்ம வீடு என்பது ஒரு பாதியளவு நட்பு வீடு, பாதியளவு பகை வீடு உள்ள சூழ்நிலை. அந்த இடத்திலே ஒரு பாவகிரகம் அமைந்து பாவகிரகனுடைய பார்வையும் படுகின்றது. அதனால் 10ஆம் இடத்தையும்
ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற அந்த சனி 4ஆம் வீட்டையும் கையில் வைத்து உங்களுக்கு என்ன தேவை, முக்கியமாக பணம் தேவை. வாழ்க்கை நடத்துவதற்கு அஸ்திவாரம் நமக்கு பணம். அந்த பணம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். பணம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் செய்கின்ற வேலை நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். வேலை இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே நாம் நடத்துகின்ற நிறுவனங்கள் எதுவும் நமக்கு பிரச்சனைக்குரியதாக மாறிவிடக்கூடாது. அங்கே செய்கின்ற வேலை செய்கின்ற ஊழியர்கள் எந்த விதத்திலும் நமக்கு பாதகமாக இருந்துவிடக்கூடாது என்பதிலே நீங்கள் கவனமாக இருந்து வருவீர்கள். அவற்றிற்கெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக நின்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலே சனி பகவான் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் எந்த விதத்திலும் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இல்லாமல் வருமானங்கள் வரக்கூடிய வகையிலே இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்துவிடும். வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் தொழிற்சானாதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். அவரும் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். அதனால் சனி பகவான் முழுமையான பொறுப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்திலே 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வந்து அமர இருக்கின்றார். அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார். அதனால் நீங்கள் தொழிலில் எடுக்கின்ற முயற்சிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தரப்போகின்றது. இந்த வாரம் நல்ல ஒரு உழைப்பாளிகளுக்கு வருமானம் தரக்கூடிய வாரம், வியாபாரிகளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு வாரம், அதிக முதலீடுகளை செய்து தொழில் நடத்தக்கூடிய ஒரு முதலாளிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய வாரம். உங்கள் பணியாட்கள் உங்களுக்கு மரியாதையும் உங்கள் சொல் பேச்சை நடக்கக்கூடிய வகையிலே அவர்கள் உங்களுக்கு நல்ல நிலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாரம். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை எடுப்பதிலே எந்த விதமான ஒரு குறைபாடும் உங்களிடத்தில் இல்லை. அதேபோல் உங்கள் தனசானாதிபதி 2 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடை பார்த்து வருகின்றார். லாபஸ்தானத்தையும் லாபஸ்தான அதிபதியையும் அருகில் வைத்திருக்கின்றார். புதன் வருகின்ற 17ஆம் தேதி பேர்ச்சியாகி ரிஷபத்திற்கு சூரியனோடு இணைய காத்திருக்கின்றார். அருகிலேயே குரு பகவான் அமர்ந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் வருகின்ற லாபங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக முழுமையாக வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுகின்றது. ஏதேனும் ஒரு சுற்றுலா செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் விரும்பினால் தாராளமாக சென்று வரலாம் குடும்பத்தோடு. அதன் மூலியமாக உங்களுக்கு சில சுப விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக சில சுப விரயங்கள், உங்களது இல்லற துணை ஏதேனும் விரும்பி கேட்கக்கூடிய நபராக இருந்தால் அவற்றை வாங்கி கொடுக்கின்ற பொழுது விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்காக நீங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீர்கள். அதன் மூலியமாக சில செலவினங்கள் வரலாம். அதேவேளை மனைவி பேர்களை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இது யோகமான நேரம். கண்டிப்பாக தொழில் நல்ல அபிவிருத்தி அடையும். மனைவியின் அல்லது கணவன் மூலியமாக உங்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களது பிள்ளைகள் மூலியமாக சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய வகையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். ஆனால் அவர்கள் பணி செய்கின்ற இடங்களிலே சில மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத பணிச்சுமைகளும் அழுத்தங்களும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அவர்களிடத்திலே நீங்கள் அதிக பொறுப்பு சுமையை கொடுக்காமல் அவர்கள் மனமறிந்து நீங்கள் பேச வேண்டும். முகத்தை பார்த்து வாடி இருந்தால் அந்த நேரத்திலே உங்கள் கோரிக்கைகளை வைக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய நிலையை அறிந்து பெற்றோர்கள் வயதானவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தாய் வழி உறவுகள் மூலியமாகவும் தாயார் மூலியமாகவும் பண உதவிகள் பெற்று தொழில்கள் நிறுவனங்கள் நடத்துவதற்கு நீங்கள் தாராளமாக முயற்சிகளை எடுக்கலாம். சொத்துக்கள் வாங்குவதும் விற்பதும் இந்த நேரத்திலே ஒரு அதிகமான பலனை தரும். வண்டி வாகனங்கள் வாங்கி அதன் மூலியமாக தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் யோகமான நேரம்.
விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களது இல்லற துணை மற்றும் நண்பர்கள், உங்களது உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையிலே உங்களுக்கு மதிப்பு தரக்கூடிய வகையிலே, வருமானம் தரக்கூடிய வகையிலே, நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய வகையிலே இருந்து வருகின்றார்கள். ஆனால் இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாரமாக விளங்குவதால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவர்கள் மிக சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், பயன்படுத்தி கொள்ளலாம். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் நீங்கள் முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நல்ல பலன் கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல தகவல்கள் வரலாம். கண்டிப்பாக நல்ல வரனாகவும் அது அமையும். நல்ல குடும்பம் அமைவதற்கு இது ஒரு நல்ல ஏற்ற நேரம். உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு தெய்வ கிரகத்தினுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் திருமணமாகவும் தடைப்பட்டிருக்கின்ற நம் உறவுகளுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயப்படக்கூடிய வகையிலே இந்த குடும்பஸ்தானம் விருத்தி அடையப் போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிலே செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது உங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அவருக்கு 8லே சனியும் ராகும் அமர்ந்திருப்பது என்பது என்னதான் நீங்கள் ஓடினாலும் உழைத்தாலும், எவ்வளவுதான் செல்வங்களை தேடினாலும், எவ்வளவுதான் குடும்பத்தில் இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்தாலும், நீங்கள் நிம்மதியற்றவராக மனதிலே ஒரு வருத்தத்தை சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருந்து வருகின்றீர்கள். அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அது நீண்ட நாட்களுக்கு உங்களோடு வரப்போவது இல்லை. நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே மனதைரியத்தோடு வலிமையோடு நீங்கள் அத்தனையும் நிர்வாகம் செய்யக்கூடிய, சோமின்றி உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக மீண்டும் நீங்கள் களத்திற்கு வருவீர்கள். அதனால் இந்த நேரங்களிலே சில நேரங்கள் நமக்கு சாதகமற்று இருக்கும். அதை பொருட்படுத்தக்கூடாது. நமக்கு வாழ்க்கை இப்படித்தான் போகுமோ என்ற எண்ணத்தை நீங்கள் மனதிலே வைக்கக்கூடாது. குறிப்பாக எந்த விதமான மனச்சுமையாக இருந்தாலும் உடனடியாக இறக்கி வைத்து விட்டு வேறு கவனத்திற்கு சென்று விட்டால் இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரம் இனிதாக அமையும் என்பதை உணர்த்துகின்றேன். அதே இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே 16ஆம் தேதி வரை உங்களுக்கு 6ஆம் எண் பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு பின்பு 5ஆம் எண் பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த நம் தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். தனுசு ராசி இப்பொழுது எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலையிலே, உற்சாகமான நிலையிலே வந்து சேர்ந்திருக்கின்றது. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடமான எதிரிசானத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு மிகுந்த வலிமை தரக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எந்தெந்த விஷயத்திலே உங்கள் நாட்டம் இருக்கின்றதோ, எப்படியெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, எப்படியெல்லாம் நல்ல குடும்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கின்றதோ, அவை எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை அமையக்கூடிய வகையிலே குருவினுடைய அனுக்கிரக பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அதற்கு அஸ்திவாரம் போடும் வகையிலே எல்லாம் சுமூகமாக சந்தோஷமாக நடைபெறக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. உங்கள் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுக்குரியவன் சுக்கிரன் உச்சபலமடைந்து உங்கள் தொழிற்சானத்தை பார்க்கின்றான். எவ்வளவு பணம் வந்தாலும் அதை மீண்டும் தொழிலிலே முதலீடு செய்து அதை பெருக்க வேண்டும் என்ற ஆர்வம், அதுவும் இந்த நேரத்திலே நீங்கள் அதுபோன்று செய்தால் நன்மைதான் கிடைக்கும், பணம் வீணாகாது. வரக்கூடிய வருவாயை மீண்டும் பெருக்குவதற்கான வேலையிலே நீங்கள் இறங்கியது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். அந்த எண்ணம்தான் உங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக உதயமாகும். இப்பொழுது அந்த வேலைக்கான வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக கண்டிப்பாக உதவியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குறிப்பாக தொழில் செய்வதற்கு ஏதேனும் பணம் தேவைப்பட்டால் அவர்களிடத்திலே கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
தாயார் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரமாகவும் பக்கபலமாகவும் இருப்பார்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையிலே அவருடைய நடத்தை இருக்காது. தாய் வழி மூலியமாக தொழில் செய்பவர்களுக்கு, தாயின் பேரில் தொழில் செய்பவர்களுக்கு, பூர்வீக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் யோகமான நேரம். அதே போல தந்தையார் மூலியமாக நிறைய நன்மைகளை அடைந்து வருகின்ற இந்த தனுசு ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே தந்தையாரின் மூலியமாக கொஞ்சம் செலவுகள் வரலாம். எதிர்பாராத வகையிலே உங்களிடத்திலே ஒரு பெரிய தொகையை கேட்டு உதவியாக நிர்பந்திக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இருப்பதால் அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் அவருக்கு கொடுக்கின்ற ஒரு தொகை என்பது சில நேரங்களில் வீண் விரயமாவதற்கு வாய்ப்பிருப்பதால் கேட்டதை முழுமையாக கொடுக்காமல் சிறிது சிறிதாக கொடுத்து காரியம் செய்கின்ற வகையில் பொறுத்திருக்க நீங்கள் வேண்டும். அப்பா கேட்டு நாம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. ஏன்னால் அவர்களிடத்திலிருந்து பிடிதி செல்ல வேறொருவர் காத்து கொண்டிருப்பார். கவனமாக நீங்கள் இருக்க நீங்கள் அவரை அறிவுறுத்த வேண்டும். உங்களுக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை. 15ஆம் தேதிக்கு மேலே நிதானத்தோடு கவனமாக பேசி நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருந்து வருகின்றார்கள். நல்ல உற்சாகமான மனநிலையில் இருந்து வருகின்றார்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும். எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே உங்களுக்கு தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். ராகுவும் உடன் இருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அது மிகுந்த ஒரு யோகமான ஒரு சூழ்நிலை. தடைப்பட்ட தொழில்கள் மீண்டும் ஆரம்பித்து நல்ல நிலையிலே முன்னேற்றம் அடைய ஒரு குரு பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. தொழில் ஆரம்பித்து நின்று நாட்கள் ஆகிவிட்டதே, வருமானங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றதே, தொழிலை நடத்தலாமா வேண்டாமா, இந்த தொழிலை நிறுத்திவிட்டு வேறு ஏதாவது தொழிலுக்கு செல்லலாமா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இனிமேல் உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடியதாக அந்த தொழில் மாறும். அதனால் பொறுமை காத்து இருந்தீர்கள். இனிமேல் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கின்ற வகையிலே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை என்பது விழுந்து கொண்டிருப்பது என்பது எந்த விதத்திலும் தொழில் ரீதியாக நீங்கள் தோற்று போவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் நிச்சயமாக பலன் கிடைக்கும், பயன் கிடைக்கும். அதனால் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தி இன்னும் மேல்மையாக உயர்த்துவதற்கான வேலையை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நல்ல வருமானம் தரக்கூடிய வகையிலே அனைத்து துறைகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எந்த துறையில் நீங்கள் காலடி வைத்தாலும் அந்த துறையிலே உங்களுக்கு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய வகையிலே, ஒரு சாதனை செய்யக்கூடிய வகையிலே உங்களுக்கு இப்பொழுது நேரம் சாதகமாக விளங்கி இருக்கின்றது. நீங்கள் எங்கு சென்றாலும் யாரிடத்தில் பேசினாலும் அந்த பேச்சிற்கு முக்கியத்துவமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. அதனால் நீங்கள் காரியம் சாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இளைய சகோதர சகோதரி மூலியமாக ஒத்துழைப்பும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். தாயார் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்து வருகின்றார்கள். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து வருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தடைகள் ஏற்படுகிறது. அவர்கள் கிடைக்க வேண்டிய ஒரு பணமோ பொருளோ கிடைக்காமல் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மன வருத்தத்திலே அவர்கள் இருப்பார்கள். அதனால் இந்த நேரத்திலே நாம் கேட்டும் கொடுக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது அவர்களிடத்திலே. அதேபோல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல ஏற்ற நேரம் இது. உங்களுக்கு பிடித்த இந்த வண்டியை வாங்கி ஓட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை நீண்ட நாட்களாக இருக்கும். அந்த போன்ற வண்டிகளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஓட்டலாம். அதற்கு ஒரு தகுதியான நேரம் இது. இந்த வீடு வேண்டாம், புதிய வீடை
கட்டிக்கொள்ளலாம், இந்த வீடை வாடகைக்கு விட்டுவிடலாம் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் தாராளமாக புதிய வீடு வாங்குவதற்கான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. அதேபோல் வெளிநாடு செல்லக்கூடிய இந்த மகர ராசியை சேர்ந்த ஒருவருக்கு வெளிநாடு வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது. எவ்வளவுதான் வெளிநாடுகளிலே பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கிருக்கின்ற ஊழியர்களுக்கு, நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இப்பொழுது அருமையான நேரம் வந்திருக்கின்றது. அதனால் நீங்கள் பணியில் அங்கே இருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வந்தாலும் நிச்சயமாக இந்த வாரம் முதல் உங்களுக்கு பணி நிரந்தரமாக்கப்படும், அல்லது உங்களுக்கு பணிக்கு நாட்கள் அதிகரிக்கப்படும். அதிக சம்பளத்தோடு கூடிய ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாடு செல்லக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு வெளிநாடு யோகம் முழுமையாக கிடைக்கிறது. 12ஆம் இடம் வலிமை அடைந்திருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நீண்ட நாட்களாக விசா கிடைக்காமல் இருந்தால் இப்பொழுது விசா கிடைக்கும், தைரியமாக நீங்கள் செல்லலாம். அங்கேயும் உங்களுக்கு பணி வேலை வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்படும். அதனால் நிச்சயமாக உங்களது பணியின் மூலியமாக நிறைய வருமானங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் ஒத்துழைப்பும் ஏதாவது ஒரு வகையில் உதவியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே அவர்கள் இருந்து வருகின்றார்கள். இடையூறு என்ற வகையிலே உங்களுக்கு தொந்தரவாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். 9 குடையவன் புதன் 4ஆம் இடத்தில் உச்சபலம் அடைந்த சூரியனோடு இருக்கின்றார். அடுத்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு தந்தையோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து வந்திருக்கலாம். வருகின்ற 17ஆம் தேதிக்கு மேலே அவர் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவருக்கு ஏற்பட்ட வீண் செலவினங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 17ஆம் தேதி வரை அவர் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல் சூரியன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் 15ஆம் தேதி வரை. 4ஆம் இடம் மிகுந்த சிறப்புற்று இப்பொழுது விளங்கி இருக்கின்றது. 8 குடையவனாக விளங்கக்கூடியவர் சூரியன். ஏதேனும் ஒரு வகையில் வாரா கடன்களை கூட வசூல் செய்து உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கின்றார்கள். வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே பயிற்சியாகி 5ஆம் இடத்துக்கு செல்கின்றார். அதனால் அடுத்து வருகின்ற காலங்களிலே உங்களது பிள்ளைகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக, அவர்கள் கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை நீங்கள் சொல்ல வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும். இந்த வாரத்திலே உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது. தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம், அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம், அல்லது குடும்பத்தோடு ஒரு மகிழ்ச்சிக்காக நீங்கள் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நிறைய பேருக்கு மகராசிக்கால் பயணங்கள் இந்த வாரம் அதிகம் காணப்படுகின்றது. பயணங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் வருமானம் தரக்கூடியதாகவும் அல்லது பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காகவும் அது அமையும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதேபோல் எந்த துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் அதில் வெற்றி கொடி நாட்டி நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நேரம் அமைந்திருக்கின்றது. தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது, பயன்பெறலாம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம், பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்ப்போம். அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே மகராசிக்கு 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக விளங்குகின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே 3ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது, அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். வணக்கம். கும்பராசிக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்த நிலை குருவின் நட்சத்திரக்காலிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவது என்பது மிகுந்த யோகமான ஒரு சூழ்நிலை. மனதிலே என்னென்ன ஒரு எண்ணங்கள் ஓடுகின்றதோ, எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனையிலே நீங்கள் வாழ்ந்து வருகின்றீர்களோ, எப்படியெல்லாம் நாம் வீடு கட்ட வேண்டும், எப்படி வாகனங்களில் செல்ல வேண்டும், எப்படி நாம் ஒரு தொழிலை நடத்த வேண்டும், எத்தனை பேர் அதில் வேலை செய்ய வேண்டும், யாருக்கெல்லாம் நாம் உதவியாக இருக்க வேண்டும்,
நலிந்தவர்களுக்கு உதவி செய்து தூக்கிவிட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து அதே நேரத்திலே நம் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற மிகுந்த ஒரு பேராசையோடு வாழ்ந்து வருகின்ற கும்பராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பதற்கான ஒரு அற்புதமான வாரம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் இருக்கின்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு குடும்பத்திலே ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியில் நடத்தி மன மகிழ்வை ஏற்படுத்துவதற்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். அதேபோல புதிய வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற நேரம் இது. விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புள்ள நேரம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான ஒரு அதிசயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான யோகம் தரக்கூடிய வாரம். நிச்சயமாக கலைத்துறை சார்ந்தவர்கள் இந்த வாரத்திலே புதிய முயற்சிகள் மூலியமாக பண வருவாயை பெற முடியும். நீண்ட நாட்களுக்கு தொழில் செய்வதற்கான ஒரு அஸ்திவாரத்தை இந்த வாரத்திலே நீங்கள் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை வருகின்ற 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு அற்புதமான நிலையிலே முன்னேற்றத்தை அடைவதற்கான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். மாணவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்த நிலையிலே உயர்ந்து வருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். உங்கள் ராசிக்கு 8 கூடையவன் புதன் உச்சபலமற்ற சூரியனோடு இணைந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து வருகின்றார். வருகின்ற 17ஆம் தேதி வரை புதன் அந்த இடத்தில் இருந்து பார்க்கின்றார். ஆனால் தந்தை வழி உறவுகளிடத்திலே ஏதேனும் ஒரு பகைமையை நீங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகளை தேவையில்லாமல் பிரச்சனைகளை செய்து நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது. 17ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருந்தால் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக அவர்கள் மாறுவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் ஆசைப்பட்டபடி அவர்களிடத்திலிருந்து எதுவும் பெற்றுக்கொள்ள முடியும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு முழுமையாக பயனுள்ளவர்களாக நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்து வருகின்றார்கள். அதனால் அதனை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல நிலையில் உதவக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் நிறைய பண உதவிகள் செய்து உங்களுக்கு உதவுவார்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் இந்த வாரம் யோகமான வாரம். நீங்கள் முன்னேறுவதற்கு நல்ல ஒரு வாரம். திருமணத்திற்கு காத்திருக்கின்ற நம்ம சொந்தங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே திருமண யோகங்கள் கூடி வருகின்றது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 15ஆம் தேதி வரை நீங்கள் பேசுகின்ற பேச்சுகளிலே தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் சூரியன் 8 கெடுவினோடு இணைந்திருப்பதால். அதனால் 15ஆம் தேதி வரை நீங்கள் பேச்சுவார்த்தைகளை தொய்வு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் சாதகமாக மாறும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர தோஷம் விலகி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் நல்ல செய்தி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. திருமணமான பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். தொழில் சார்ந்து அனைவருக்குமே யோகமான வாரம். முதலாளிகள் முதல் தொழிலாளர்கள் வரை முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் என்பதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கக்கூடியது 4ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக விளங்குகின்றது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். மீனராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மிகுந்த உற்சாகமான மனநிலையோடு, அதிக சந்தோஷத்தோடு, அதிக ஆடம்பரத்தோடு, அதிக சுவைகளை ருசிக்கக்கூடிய வகையிலே, அதிக கலை நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழக்கூடிய வகையிலே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது.
நல்ல தன வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சென்ற இடங்களிலே சிறப்பும் பெருமையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த வாரம் வழங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மன மகிழ்ச்சிக்காக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு மங்களகரமான நல்ல நிகழ்ச்சியில் நடப்பதற்காக கொஞ்சம் பயணங்களும் இருக்கலாம். அல்லது தொழில் சார்ந்து ஏதேனும் ஒரு வகையிலே புதிய ஒரு ஆர்டர்களை பெறுவதற்காகவோ அல்லது புதிய நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்காகவோ அந்த நிறுவனத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காகவோ நீங்கள் அடிக்கடி வெளியிலே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாரத்திலே பெறுகின்றீர்கள். பயணங்கள் உங்களுக்கு இனிதாக இருக்கும், வருமானம் தரக்கூடியதாக இருக்கும், மகிழ்வாக இருக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது மரியாதையும் அன்பும் செலுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொள்வார்கள். செல்கின்ற இடங்களிலே உங்களுக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. 15ஆம் தேதி வரை குடும்பத்திலே சில சலசலப்புகள் இருக்கலாம். ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழலாம். வீண் செலவுகள் கொஞ்சம் இருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கிரகத்தின் மூலியமாக நடப்பது. 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் சாதகமாக மாறிவிடும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல ஒரு நிலையிலே படித்து முடித்து முன்னேற்றத்தை அடைவதற்கு நல்ல ஒரு ஏற்ற வாரம். அதேபோல தாய் வழி சொந்தங்கள், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக விளங்குகின்றது. ஏதேனும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் 15ஆம் தேதிக்கு மேலே சரியாகும். அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனை எழுந்து வந்தால் 15ஆம் தேதிக்கு மேலே அனைத்தும் சாதகமாக மாறும். உங்களுக்கு 7 குடைவன் புதன் உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது என்பது கண்டிப்பாக உங்கள் இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம். குடும்பத்தை சீராக நடத்தி செல்வதற்கும் உங்களுக்கு பேச்சை கேட்டு மதிப்பிற்கு உரியவராக விளங்குவதற்குமான சூழ்நிலையில் இருந்து வருகின்றார். இருந்தாலும் 6 குடையவன் சூரியனோடு இணைந்திருப்பது என்பது 15ஆம் தேதி வரை குடும்பத்திலே ஏதேனும் சில பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு தருகின்றது. கவனம் தேவை. உங்களை இல்லற துணையோடு தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக் கொள்வது நல்லதல்ல. உடலிலே உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல தந்தை வழி உறவுகள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். எந்த வகையிலும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வாழ்க்கையிலே முன்னேற்ற வேண்டும் என்றதிலே மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டு வருகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அதை செய்ய முடியாத வகையிலே கிரகங்களுடைய தடை ஏற்படுகின்றது. அதனால் நமக்கு தந்தையாரோட உதவி கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தாமல் அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தால் இந்த வாரம் மிகுந்த யோகமானதாக மாறும். திருமண தடை விலகி திருமண யோகம் கிடைக்கின்றது இந்த வாரத்திலே வயது நிரம்பிய பிள்ளைகளுக்கு. அதேபோல் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அற்புதமான ஒரு சூழ்நிலை இருந்து வருகின்றது. தடைபட்டு வந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்திருக்கின்றது. அதனால் ஏதேனும் ஒரு வகையிலே மன உளைச்சல்களில் இருந்து வந்தால் அவை தீர்ந்து நல்ல நிலையிலே மாறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே இந்த மீனராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 2ஆம் எண், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசிக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. திங்கள் கிழமை இரவு 2:46 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த வாரத்தில் முதல் நாள் மட்டும் சந்திராஷ்டமம், மீதி நாட்கள் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம்.